Chapter 9 Word Problem Additions and Subtractions. Addition or examples பார்க்கலாம். Aunt Uma bought 5 kg of tur dal for rupees 345 and 20 kg of rice for rupees 789. How much money did Aunt Uma spend? Aunt Uma வந்து 5 கிலோகிராம் தூர் டால் வாங்கினாங்க. அது வந்து ரேட்டு வந்து 345. 20 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதோட ரேட் வந்து 789. ஸோ மொத்தமாக சேர்த்து இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் அப்படின்னு பார்த்தா த காஸ்ட் ஆஃப் தூர் டாலும் ரைஸ் இஸ் கிவன். காஸ்ட் ஆஃப் டால் வந்து இவ்வளோ, காஸ்ட் ஆஃப் ரைஸ் வந்து இவ்வளோ. வாட் இஸ் ஆஸ்க்ட் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் மெத்தட் ஷுட் வி யூஸ்ட் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், அடிஷன். ஸோ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற நம்பரையும் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் ஸோ மொத்தமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து கிடைக்கும். அது வந்து எவ்வளோ அப்படின்னா 1134 rupees மொத்தமாக அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க இது வாங்குறதுக்கு. ஸோ இது வந்து இப்போ வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால இந்த சைடில் இருந்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். இது காஸ்ட் ஆஃப் டால், காஸ்ட் ஆஃப் ரைஸ், அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற அடிஷன். ஸோ இந்த மெத்தட் அப்படி ஃபாலோ பண்ணணும். இது வந்து உங்கள் மைண்டில் கேட்க வேண்டிய கொஷின்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அப்புறம் என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து எப்போவுமே இந்த வேர்ட் ப்ராப்ளமில் நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கக்கூடிய கொஷின்ஸ். இது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய மெத்தட் அண்ட் இதுதான் வந்து இதோட ஆன்சர்ஸ். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் இந்த கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடுன்னு போட்டிருக்கிற இடம் மட்டும்தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க. இது ஃபுல்லாக இது அப்புறம் லாஸ்ட்டில் இந்த ஆன்சர். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் த காஸ்ட் ஆஃப் அ ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் 13,750 and the cost of cupboard வந்து is 8,999. How much we pay the shopkeeper to buy them all. நம்ம வந்து ஷாப்கீப்பர் கிட்ட எவ்வளோ பே பண்ணுவோம் எல்லாமே இந்த 2 வாங்குறதுக்கு. அப்போ ஸோ ஆன்சர் வந்து ஆட் பண்ணணும். இப்போது கொஷின் கேட்டு பார்ப்போம். அதே மேலே இருக்க கொஷின் வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொஷினில் காஸ்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் கபர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கீங்க, காஸ்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர், காஸ்ட் ஆஃப் கபர்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக ஷாப்கீப்பருக்கு பே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கு நீங்கள் இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. நான் வந்து 2ஐயும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த தான் சைடில் எழுதக்கூடிய வேர்ட்ஸ். இது எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர், காஸ்ட் ஆஃப் கபர்ட், அப்புறம் டோட்டல் காஸ்ட், அப்புறம் அடிஷன் போட்டுட்டு 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் த ஷாப்கீப்பர் மஸ்ட் பி பெய்டு. நம்ம ஷாப்கீப்பருக்கு நம்ம இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது எழுதியிருக்கீங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், Baburao planted 143 sweet lime tree and 156 chiku tree in his orchard. How many trees did he plant in all? பாபுரா வந்து செடி நட்டிருக்காரு. 143 ஸ்வீட் லைம் ட்ரீயும் அப்புறம் 156 சிக்கு ட்ரீயும். ஸோ வந்து அவரோட ஆர்ச்சர்டில் இப்போது மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பாபுராவ் பிளான்டட் ஸ்வீட் லைம் ட்ரீன்னு போட்டு 143, அப்புறம் பாபுராவ் பிளான்டட் சிக்கு ட்ரீ அப்படின்னு போட்டுட்டு 156, அப்புறம் இன் டோட்டல் த டோட்டல் ட்ரீஸ் ஹீ பிளான்டட் அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து
என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? அடிஷன். அதில் இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை எழுதணும். செகண்ட் கொஷின், பிரியங்கா பாட் புக்ஸ் வர்த் rupees 245 and notebooks worth rupees 178. How much did she spend all together? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சாரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரியங்கா வந்து புக்ஸ் வாங்கியிருக்கா 245 rupees கொடுத்து, அண்ட் நோட் புக்ஸ் வாங்கியிருக்கா 178 கொடுத்து. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, லைக் அவள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. இன் டோட்டல் ஷீ ஸ்பெண்ட் அப்படின்னு போட்டுட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? அடிஷன். ஸோ இவங்க 2 பேரையும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவீங்க. அண்ட் இங்கே எழுதும்போது பிரியங்கா பாட் புக்ஸ் ஈக்குவல் டு rupees 245. பிரியங்கா பாட் நோட் புக்ஸ், இல்லைன்னா இதுக்கு எப்போனா காஸ்ட் ஆஃப் புக் இல்லை காஸ்ட் ஆஃப் நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஷீ ஸ்பெண்ட் இன் டோட்டல் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அப்புறம் சம் சால்வ் பண்ணணும். இப்போது தேர்ட் கொஷின், தேர் ஆர் 1230 ஸ்டோரி புக்ஸ் அண்ட் 150 poetry books in a library. How many books are there in the library altogether? ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1230 ஸ்டோரி புக்ஸ் வந்து இருக்குது அண்ட் 150 poetry புக் இருக்குது ஒரு லைப்ரரியில். இது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் புக்ஸ் இன் ஆல் டுகெதர் அது. அதுக்கப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? அடிஷன். ஸோ இது எப்படி எழுதுறது? நம்பர் ஆஃப் புக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் இன் லைப்ரரி. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பொய்ட்ரி புக்ஸ் இன் லைப்ரரி போட்டுட்டு ஈக்குவல் டு லைக் அந்த நம்பர் அந்த சைடில் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் டோட்டல் புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன மெத்தட்? அடிஷன். ஸோ ஆட் பண்ணி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு கிடைக்கிற டோட்டல் நம்பர் எழுதிட்டு டோட்டல் அந்த நம்பர் போட்டு புக்ஸ் ஆர் தேர் இன் த லைப்ரரி. ஓகேவா? இதில் வந்து பாபுராவ் பிளான்டட் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல நீங்கள் நம்பர் ஆஃப் ட்ரீஸ், நம்பர் ஆஃப் ஸ்வீட் லைம் ட்ரீஸ்ன்னு எழுதலாம், நம்பர் ஆஃப் சிக்கு ட்ரீஸ்ன்னு எழுதலாம், அந்த மாதிரியும் எழுதிக்கலாம். அடுத்து கொஷின் நம்பர் 4, 1310 children's, 1505 women and 790 men came to watch the circus. How many people came to watch the circus altogether? ஒரு சர்க்கஸ் நடக்குது. அந்த சர்க்கஸில் கொஞ்சம் சில்ட்ரன், உமன், மென் வந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றது கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் அடிஷன் தான் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் போட்டுட்டு இவ்வளோ ஈக்குவல் டு இவ்வளோ, நம்பர் ஆஃப் உமன் ஃபுல்லாக எழுதணுன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கேம் டு வாட்ச் சர்க்கஸ்ன்னு எழுதலாம். அதை ஷார்ட்டாக எழுதணுன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இவ்வளோ, நம்பர் ஆஃப் உமன் இவ்வளோ, நம்பர் ஆஃப் மென் இவ்வளோன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் பீப்புள் கேம் டு வாட்ச் த சர்க்கஸ் ஆல் டுகெதர் அப்படின்னு எழுதலாம். இல்லை டோட்டல் பீப்புள் கேம் அப்படின்ற மாதிரி எழுதலாம். இல்லை நம்பர் ஆஃப் இன் டோட்டல் பீப்புள் அந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஸோ ஷார்ட்டாக வேணாலும் எழுதிக்கலாம், பெருசாக வேணாலும் எழுதிக்கலாம். எழுதிட்டு ஈக்குவல் டு என்ன அடிஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 3 நம்பரையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக அதோட இதெல்லாம் கரெக்டாக அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் பிளேஸில் யூனிட் இருக்கணும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்களா நம்பர்ஸ், அது வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸில் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது யூனிட் பிளேஸ், இது டென்ஸ், இது 100, இது 1000, இது 10,000. ஸோ இதோட யூனிட் இந்த இடத்துல இது யூனிட் பிளேஸ், டென்ஸ் அந்த மாதிரி வரும்போது யூனிட் வர்ற மாதிரி ஒரே லைனில் ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா தான் உங்களால் ஆட் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். அண்ட் இப்போ இது 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே
சப்போஸ் கேரி ஆகுதுன்னா நம்ம அதை அடுத்த நம்பருக்கு கொடுப்போம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 14 கிடைக்கும். ஸோ அது வந்து 1 இங்கே போட்டு அதோட யூனிட் பிளேஸ் 14ல் யூனிட் பிளேஸ் எது 4. ஸோ அது 4 கீழே எழுதிட்டு மேலே அந்த 1 கேரி பண்ணிப்போம். ஃபார்வர்ட் கேரி பை லைக் இதை வந்து இதுக்கு அடுத்ததில் ஆட் பண்ணி ஸோ இங்கே பண்ணுவீங்க. இப்போ சப்போஸ் இங்கே எதுவுமே இல்லை, ஒருவேளை இங்கே எக்ஸ்ட்ரா 1 வந்தால் இப்போ இந்த இடத்துல 2க்கு பதிலாக 12 வந்ததுன்னா 2 இங்கே போட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் இங்கே இருக்குதுன்னு நினச்சி இங்கே 1 போடுவீங்க. ஆனால் இங்கே எதுவுமே இல்லைல்ல, ஸோ அப்போ தான் அந்த 1 அப்படியே கீழே வந்துடும் ஆட் ஆகி. சும்மா அடிஷனை சொல்லி கொடுத்தேன் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து ஃபிஃப்த்து கொஷின் வந்து அஜய் டெபாசிட்டட் 18,000 in one bank and 15,000 in another bank. And what is the total amount of money he deposited in the bank? அஜய் வந்து 18,000 ஒரு பேங்க்லேயும் 15,000 இன்னொரு பேங்க்லேயும் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. லைக் பைசா அவங்க கொண்டு போய் ஜமா பண்ணியிருக்காங்க. அதை வந்து இன் டோட்டலாக எவ்வளோ மொத்தமாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒன் பேங்க், இது அனதர் பேங்க், இது நீ ஏ பேங்க், இது பி பேங்க் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அஜய் டெபாசிட்டட் இன் ஏ பேங்க் ஈக்குவல் டு 18,000 rupees. அஜய் டெபாசிட்டட் இன் பி பேங்க் அது வந்து 15,000 rupees. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி ஹீ டெபாசிட்டட் அப்படின்னு போட்டுட்டு மொத்தமாக லைக் ரெண்டையும் ஆட் பண்ணணும், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அண்ட் லாஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ஆன்சரில் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி ஹீ டெபாசிட்டட் இன் பேங்க்ஸ் ஆர் ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதணும். ஸோ கரெக்டான ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இல்லை டைரெக்டாக ஆட் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சும்மா 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் எழுத முடியாது. இது வேர்ட் ப்ராப்ளம்ன்றனால கண்டிப்பாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அது என்னன்றதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டில் ஆன்சரை இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி கொடுத்துருக்க 2 எக்ஸாம்பிளில் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் வச்சு நீங்களும் வந்து ஓனாக அந்த இதை வந்து செஞ்சுட்டு வரலாம் டியூஷனுக்கு. இப்போ நம்ம சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து there are 1473 Marathi books and 586 Hindi books in school library. Which language has more books than the other? How many more are there? So இங்கே என்ன what information is given? Marathi books கொடுத்துருக்காங்க, Hindi books கொடுத்துருக்காங்க. Which language has more books? Marathi books நிறைய இருக்கு. What is asked? How many more books in which language? So Hindi bookல லைக் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. And what method should be used? Subtraction. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மராட்டி புக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி புக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் லைப்ரரியில் இருக்குது. விச் லாங்குவேஜ் ஹேஸ் மோர் புக்ஸ் தென் அதர் அப்படின்னு பார்த்தா யார் நம்பர்ஸில் அதிகமாக இருக்கான்னா மராட்டி. அண்டு ஹிந்தி வந்து எவ்வளோ லேக் ஆகுது அப்படின்றதையும் ப்ளஸ் மராட்டி எவ்வளோ ஹிந்தியோடையும் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க கொஷினில். ஸோ number of Marathi books, number of ஹிந்தி புக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இன் ஸ்கூல் லைப்ரரி வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங்குவேஜ் மராட்டி லாங்குவேஜஸ் தட் ஹஸ் மோர் புக்ஸ் தென் அதர் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து இது ரெண்டும் லைக் பெரிய நம்பர் மேலே போட்டு சப்ராக்ட் சின்ன நம்பர் பண்ணிவிட்டு சப்ராக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சும்மா ரீகால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து 3 வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க நம்பர்லேருந்து கொஞ்சம் பாரோ பண்ணிப்போம். அப்போது 1 நம்பர் பாரோ பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து 7 இருக்குது. ஸோ இங்கேருந்து இதுக்கு 1 பாரோ ஆச்சுன்னா இது வந்து 3 + 1 4 ஆகாது. இது என்ன ஆகிடும்னா 13 ஆகிடும். ஏன்னா நம்ம பாரோ பண்ண நம்பரை வந்து நம்ம 10s பிளேஸில் போடுவோம். ஸோ அப்போ வந்து இது வந்து 13 ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் 7 இருந்தது 6 ஆகிடும். இப்போது இங்கே 6 இருக்குது, ஆனால் இங்கே கீழே பெரிய நம்பர் இருக்குது. ஸோ நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க நம்பர்கிட்ட வந்து திருப்பி பாரோ பண்ணுவோம். அப்போது இங்கே 4 இருக்கிறது 3 ஆகிடும், இதுக்கு 1 கொடுத்துரும். ஸோ இது 6 இருந்தது 16 மாறிடும். இப்போ பார்த்தோன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. திரும்ப நம்ம இங்கேருந்து பாரோ பண்ணிப்போம்.
ஸோ அப்படி பார்த்தா இங்கேருந்து இது நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே இங்கேருந்து இதுக்கு ஒரு பாரோ கொடுத்துருவோம், அடுத்தடுத்த நம்பருக்கு பாரோ கொடுத்துருவோம். ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நம்பர் சின்னதாக இருக்குது, கீழே இருக்க நம்பர் பெருசாக இருக்கனால கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த எல்லாமே பாரோ ஆகியிருக்கணும். அப்போ தான் அது பெரிய நம்பராக மாறும். ஸோ அப்போ நம்ம ஸ்டார்டிங்கே இங்கே கட் பண்ணி இதுக்கு ஒன்று, இங்கேருந்து இதுக்கு ஒன்று, அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை இந்த ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆள்கிட்டையாக லைக் இவங்கள்ட்டேருந்து வாங்கி இவங்கள்ட்டேருந்து வாங்கி அந்த மாதிரியும் பாரோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா டவுட் கேட்டுக்கோங்க. கிடைச்சோடனே ஆன்சரை அது எழுதணும். தேர் ஆர் இவ்வளோ புக்ஸ் மோர் மராட்டி புக்ஸ் தேன் ஹிந்தி புக்ஸ் அப்படின்னு. இப்போது த சம் ஆஃப் 2 நம்பர், 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 31,426 கிடைக்குது. ஒன் ஆஃப் த நம்பர் வந்து இதுனா அதில் 2 நம்பர் ஆட் பண்ணால் இந்த இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நம்பர் இதுனா அனதர் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ வந்து த சம் ஆஃப் 2 நம்பர் வந்து இது மைனஸ் த 1 நம்பர், அந்த ஒன் ஆஃப் த நம்பர் வந்து பண்ணினா எனக்கு த அதர் நம்பர் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் சேம் சப்ராக்ஷன். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அப்துல் ஹேஸ் 720 பீட்ஸ். அப்துல் கிட்ட வந்து 720 பீட்ஸ் இருக்குது. ஹீ சோல்ட் 648 ஆஃப் தெம். ஹவு மெனி பீட்ஸ் டஸ் ஹீ லெஃப்ட்? ஸோ ஆல் டுகெதர் இன் டோட்டல் அந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளமில் நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்கன்னா அது வந்து அடிஷன், ஓகேவா? ஆனால் லெஃப்ட் அவுட் என்ன, அந்த மாதிரி லெஃப்ட்ன்ற வேர்டு அப்புறம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது அது வந்து சப்ராக்டில் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்துல் கிட்ட வந்து 720 பீட்ஸ் இருக்குது, அதில் 648 அவன் விற்றுட்டான். ஸோ பேலன்ஸ் அவங்ககிட்ட இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும். ஸோ நம்பர் ஆஃப் பீட்ஸ் அப்துல் ஹேட் அந்த மாதிரி எழுதலாம். இல்லை அப்துல் ஹேட் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் நம்பர் ஆஃப் பீட்ஸ்ன்னு மட்டும் போடலாம். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து 720, அதுக்கப்புறம் ஹவு மெனி ஹீ சோல்ட் அவுட் அந்த மாதிரி போட்டுட்டு 648ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்கக்கிட்ட லெஃப்ட் ஓவர் இல்லை பேலன்ஸ் பீட்ஸ் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்துல் கிட்ட அது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சரில் ஸோ அவங்கக்கிட்ட இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. லைக் அப்துல் ஹேஸ் அந்த நம்பர் போட்டுட்டு ஹேஸ் பேலன்ஸ் இல்லை லெஃப்ட் அவுட் பீட்ஸ் அந்த மாதிரி. இப்போது செகண்ட் கொஷினில் ஜோசப் பாட் டேபிள் வர்த் இவ்வளோ, சேர் வர்த் இவ்வளோ, ஹவு மச் மோர் டிட் த டேபிள் காஸ்ட் தேன் த சேர்? இப்போது டேபிளோட ரேட் இது, சேரோட ரேட் இது. ஸோ காஸ்ட் ஆஃப் டேபிள், காஸ்ட் ஆஃப் சேர். அப்போது இங்கே எழுதணும் எது பெருசாக இருக்குது, டேபிள். அதுதான் அவங்களும் மீன் பண்ணிட்டாங்க. டேபிள் எவ்வளோ வந்து டேபிள் அதிகமாக காஸ்ட் பண்ணுது கம்பேர் டு சேர், எவ்வளோ சேரோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது டேபிளோட காஸ்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, என்ன விலையில் அதிகமாக இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இது மைனஸ் இது பண்ணும்போது ஸோ டேபிளோட விலை வந்து இவ்வளோ விலைக்கு அதிகமாக இருக்குது கம்பேர் டு நம்ம சேர் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே இந்த இடத்துல அமௌண்ட் போட்டுட்டு ஹவு மச் இடத்துல மோர் த டேபிள் காஸ்ட் தேன் த சேர் அப்படின்னு வரும். இப்போ தேர்ட் கொஷின், ராகவ் ராவ் பாட் சீட்ஸ் வர்த். சீட்ஸ் வாங்கியிருக்காங்க இவ்வளோ வர்த்தில், ஃபெர்டிலைசர் வாங்கியிருக்காங்க இவ்வளோ வர்த்தில். ஹவு மச் மோர் தேன் த சீட் டிட் த ஃபெர்டிலைசர் காஸ்ட்? இப்போ இதுதான் என்ன சொல்கிறது, சீட் வந்து இந்த 3000 சம்திங், ஸோ ஃபெர்டிலைசர் வந்து 4000 சம்திங். ஹவு மச் மோர் தென் த சீட்? ஓகே, ஸோ இந்த கொஷின் நல்லா படிக்க போகும்போது உங்களுக்கு புரியும் கி அவங்க சொல்கிறாங்க ஃபெர்டிலைசர் ரேட்டு தான் ஜாஸ்தி, ஆனால் சீடை விட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கம்பேரிசனில் போகிறதுனால அந்த மாதிரி கொஷின்ஸையும் நம்ம வந்து மோஸ்ட்லி
சப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இது இருந்தாலும் நீங்கள் கொஷினை என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் கிளியராக இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் ஆஃப் சீட், காஸ்ட் ஆஃப் ஃபர்டிலைசர், அப்புறம் சப்ராக்ட் பண்ணுவீங்க கிடைக்கிற ஆன்சரை. அந்த அமௌண்ட் மோர் தேன் த சீட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகும். Question number 4, the reading of electricity meter in Nisha. The reading of electricity meter in Nisha house was. Nisha ஹவுஸில் மீட்டர் வச்சுருப்பாங்கள்ல எலக்ட்ரிக் மீட்டர், அதில் ரீடிங் வந்து இவ்வளோ. 1st ஜூனில் இது, 1st ஜூலையில் இவ்வளோ. இப்போ ஹவு மெனி யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வேர் யூஸ்ட் இன் ஜூன். ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இதில் யார் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா ஜூலைக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குது ரீடிங்ஸ். ஸோ 1531. அதே ஜூனுக்கு வந்து 1452. ஸோ இதுலேருந்து தெரியுது ஜூலை அதிகமாக இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஹவு மெனி. இங்கே கொஷின் வந்து ஹவு மெனி யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வேர் யூஸ்ட் இன் ஜூன்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் தப்பாக தோணுது. லைக் அவங்களே ரீடிங்ஸ் கொடுத்துட்டாங்க ஜூனுக்கு இது ஜூலைக்கு இதுன்னு சொல்லிட்டு. சொன்னதுக்கப்புறம் திருப்பி ஜூன் மந்த்துக்கு அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அப்போ இதே நம்பர் தான் வரும். புரியுதா? ஆனால் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து சப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது மைனஸ் இது பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அவ்வளோ இவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை மந்தில் கம்பேர்ட் டு ஜூன் மந்த். அந்த மாதிரி தான் கொஷின் கொடுத்துருக்கணும். பட் இங்கே கொஞ்சம் தெரில. இது எப்படி ஸ்கூலில் சால்வ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அண்டு இதை நீங்கள் இப்போ வரைக்கும் இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்கூலில் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தென் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இது கொஷின் எரரானு. 5th கொஷினில் in a census taken in 2001, the population of village was census ஒன்று எடுத்திருக்காங்க லைக் 2001ல். அதில் பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் வந்து இவ்வளோ இருந்தாங்க. அண்ட் சென்சஸ் 2011ல் எடுத்திருக்காங்க. அப்போது பாப்புலேஷன் வந்து இவ்வளோ இருக்காங்க. ஸோ வந்து ஹவு மச் டிட் த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இன் மீன் டைம். இதுவிடையுமே இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது கொஷினாக இருக்குது. ஸோ வந்து பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன் 2001, நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன் 2011, அப்புறம் ஹவு மச் பாப்புலேஷன் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ்ட் இன் 2011 அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த ஆன்சரையும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடிஷன் தனியாக சப்ராக்ஷன் தனியாக பார்த்தோம். இப்போது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஒரே ப்ராப்ளமில் இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ தேர் ஆர் இவ்வளோ ட்ரீஸ் இன் அ ஃபாரஸ்ட். ஆஃப் திஸ் அதில் மொத்தம் டோட்டல் ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 23,479 வந்து டீக் ட்ரீஸ். அப்புறம் இவ்வளோ ட்ரீஸ் வந்து சுபாபுல் ட்ரீஸ். ஹவு மெனி அதர் ட்ரீஸ் ஆர் தேர் இன் ஃபாரஸ்ட். ஸோ வந்து டோட்டல் ட்ரீஸ் வந்து இவ்வளோ, அதில் டீக் ட்ரீஸ் வந்து இவ்வளோ, சுபாபுல் ட்ரீஸ் வந்து இவ்வளோ. ஸோ மொத்தமாக லைக் இன்னும் அதர் ட்ரீஸ் வந்து என்ன இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் ஆஸ்க்டுன்னு கேட்டால் த நம்பர் ஆஃப் அதர் ட்ரீஸ் கேட்டிருக்காங்க. வாட் இன்ஃபார்மேஷன் இஸ் கிவன் பார்த்தா டோட்டல் ட்ரீ கொடுத்துருக்காங்க. டீக் ட்ரீ இவ்வளோ, சுபாபுல் ட்ரீ இவ்வளோ. ஸோ வந்து டோட்டல் ட்ரீஸ்னால் அதுக்கு வெளியே எழுத முடியாது. லைக் டோட்டல் ட்ரீஸ் இன் ஃபாரஸ்ட் ஈக்குவல் டு இவ்வளோ. அப்புறம் நம்பர் ஆஃப் டீக் ட்ரீஸ், நம்பர் ஆஃப் சுபாபுல் ட்ரீஸ் அப்படின்னு எழுதிட்டு அப்போது வாட் வில் யூ டூ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் டீக்கையும் சுபாபுலையும். ஸோ வந்து இன் டோட்டல் டீக் அண்ட் சுபாபுவில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம்
வாட் வில் யூ டூ நெக்ஸ்ட்? நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்மக்கிட்ட டோட்டல் ட்ரீ இருக்குல்ல, அதில் இங்கே ஆட் பண்ண நம்பரை வச்சு மைனஸ் பண்ணுவோம். பண்ணுனா நம்மளுக்கு இந்த 2 ட்ரீஸை தவிர்த்து வேறு என்னென்ன ட்ரீஸ் இருக்குன்றத எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மற்ற அதர் ட்ரீஸ் வந்து இவ்வளோ நம்பர்ஸில் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ தேர் ஆர் இவ்வளோ அதர் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதில் ஆடும் இருக்கும், சப்ராக்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ரோஹன் ஸ்பெண்ட் இவ்வளோ டோட்டலாக ஃபார் பர்ச்சேசிங் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ண இவ்வளோ ஆச்சு. அதில் வந்து பிரிண்டர் மட்டும் வாங்க இவ்வளோ ஆச்சு, அப்புறம் ஸ்கேனர் வாங்க இவ்வளோ ஆச்சு, அதுக்கப்புறம் பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் த ஃபுல் குட்ஸ். ஓகே, பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஆச்சு, அது எவ்வளோன்னு சொல்லலை. ரோஹன் ஸ்பெண்ட் அ டோட்டல் ஆஃப் மொத்தம் இவ்வளோ 47,000. அதில் ஹவு மச் டிட் ஹி ஸ்பெண்ட் ஃபார் பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட்டரோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனரோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்றத சொல்லியிருக்காங்க. என்ன கொடுக்கல அப்படின்னா, பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்னன்றது கொடுக்கல, அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோஹன் ஸ்பெண்ட் த நம்பர் ஆஃப் இல்லை டோட்டல் காஸ்ட் ஹீ ஸ்பென்ட்னு போட்டுட்டு இவ்வளோன்னு வரும். அப்புறம் காஸ்ட் ஃபார் கம்ப்யூட்டர், காஸ்ட் ஆஃப் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனருக்கு தனியாக எழுதிட்டு, அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டரோட காஸ்ட்டையும் பிரிண்டரோட காஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆன்சரை டோட்டல் காஸ்ட் கூட சப்ராக்ட் பண்ணணும். பண்ணுனா அவன் எவ்வளோ பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? மேலே இருக்கிற மாதிரி தான், ஜஸ்ட் வேர்டிங்ஸ் மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி. செகண்ட் கொஷின், இன் அ நர்சரி தேர் வேர் 32,000 லைக் 140 சாம்பிளிங்ஸ். அப்புறம் அதில் மொத்தம் இது வந்து டோட்டல், அதில் 12,000 சம்திங் வந்து மேங்கோ சாம்பிளிங்ஸ் அண்டு 10,000 சம்திங் வந்து டீக் சாம்பிளிங். ஹவு மெனி அதர் சாம்பிளிங்ஸ் வேர் தேர்? ஸோ வந்து இன் டோட்டல் சாம்பிளிங்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இது எழுதிக்கலாம். அதில் நம்பர் ஆஃப் மேங்கோ சாம்பிளிங்ஸ்ன்னு போட்டுட்டு இது எழுதிட்டு, நம்பர் ஆஃப் டீக் சாம்பிளிங்ஸ்ன்னு எழுதிட்டு இது எழுதிட்டு, இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். மேங்கோ சாம்பிளிங்ஸ்லேயும் டீக் சாம்பிளிங்கும் ஆட் பண்ணிவிட்டு, அதை இந்த டோட்டல் கூட சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதர் சாம்பிளிங்கோட நம்பர்ஸ் என்னன்றது தெரியும். அதர் சாம்பிளிங்னா மேங்கோயும் டீக்கும் தவிர்த்து வேறு ஏதாவது குட்டி சாம்பிளிங்ஸ் இருக்கும். சாம்பிளிங்ஸ்னால் குட்டி செடி, லைக் ஸ்டார்டிங் அந்த செடி விற்கிறவங்க கிட்ட போய் நம்ம வாங்குவோம்ல, அதுக்கு பேர் சாம்பிளிங்ஸ். தேர்ட் கொஷின், த சிட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ பிளே கிரவுண்ட் வந்து இவ்வளோனா. ஸோ ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது, கொஷினில் வந்து the sitting capacity of a playground இவ்வளோ, if there were இவ்வளோ உமன் இவ்வளோ மென் present for a function, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ மென் இவ்வளோ உமன் வராங்கன்னா இன்னும் how many seats remain for vacant, லைக் இவ்வளோ சீட்ஸ் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பிளே கிரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தா மொத்தம் 20,000 சம்திங். அதில் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க யாருன்னு பார்த்தா 8,000 உமன் வந்திருக்காங்க சம்திங், அண்ட் 11,000 சம்திங் லைக் மென் வந்திருக்காங்க. இப்போது இவங்கள தவிர்த்து மிச்ச பேருக்கு இடம் இருக்கும்ல அதில், ஸோ அது எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் உமனை வந்து நம்பர் ஆஃப் மென்னையும் ஆட் பண்ணணும். அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சரை வச்சு இந்த டோட்டல் சீட் கெப்பாசிட்டி இருக்குல்ல அதில் சப்ராக்ட் பண்ணணும். இந்த 20,000 கூட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த சீட் வேக்கண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றது தெரியும். ஸோ வந்து அதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஷின் நம்பர் 4 வந்து ராம்பாவு ஹேட் 15,000 இருக்கு அவர்கிட்ட. ஹி பாட் ஃபார்டர் இவ்வளோ ரேட்டுக்குன்னா 8,000 வர்த்துள்ள, அண்டு அதர் ஃபீட் அனிமல் ஃபீட் வாங்குறதுக்கு இவ்வளோ ஆச்சு. ஸோ ஹவு மச்
மொத்தமாக அவர் ஹவு மச் மணி டிட் ஹீ ஹாவ் லெஃப்ட், இப்போ அவர்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இவர்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஃபாடர் அப்படின்னா அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸுக்கு நம்ம வாங்கக்கூடிய ஃபுட்டு, ஓகேவா. ஸோ அது போக அதர் அனிமல் ஃபீடு, மற்ற அனிமல்ஸ்க்கும் அவர் ஃபுட்டு வாங்கியிருப்பார்ல, ஸோ அதோட விலை இவ்வளோ. அப்போ மொத்தம் இப்போ அவர்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபாடரோட ப்ரைஸ், காஸ்ட் ஆஃப் ஃபாடர், காஸ்ட் ஆஃப் அதர் அனிமல் ஃபீட், அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 15,000 கூட மைனஸ் பண்ணால் த பேலன்ஸ் அமௌண்ட் அவர்கிட்ட இருக்கிறது தெரியும் நம்மளுக்கு. அண்டு இப்போ கொஷின் நம்பர் 5, லலிதா பென் டொனேட்டட். இப்போ இவங்க 75,000 ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அதில் 47,500 எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதில் 18 மெடிசின்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ ஹவு மச் மணி ஸ்டில் ரிமைன், இப்போ அவங்கக்கிட்ட இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? ஹாஸ்பிட்டல்கிட்ட. ஸோ காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட், காஸ்ட் ஆஃப் மெடிசனை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு த மணி ஸ்டில் ரிமைன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல், த டொனேட்டட் அமௌண்ட், ஓகேவா. அந்த கொடுத்துருக்க டொனேஷன்லேருந்து பேலன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்குன்னா 75,000 மைனஸ் நீங்கள் இந்த ரெண்டு ஆட் பண்ண ஒரு சம் வேல்யூ கிடச்சிருக்கோம்ல, அதை மைனஸ் பண்ணணும் 75,000 கூட. பண்ணுனா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ மேக்கிங் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த கிவன் இன்ஃபர்மேஷன் அண்ட் சால்விங் தெம். மேக் அன் அடிஷன் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த given information and solve it. இப்போ நீங்கள் தான் அந்த ப்ராப்ளம் கொஷின்ஸ் எழுதணும், புரியுதா. கொடுத்துருக்க இன்ஃபார்மேஷன் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் மென், நம்பர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லி. இப்போ அடிஷன் ப்ராப்ளமாக இருந்தால் அதோட கொஷின் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் எழுதணும். ஸோ இங்கே நீங்களே உங்களோட ஓன் ஸ்டோரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க மென்னோட நம்பர் எவ்வளோ, உமனோட நம்பர் எவ்வளோ, அடிஷன் ப்ராப்ளம் அடிஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் ஃபார்ம் பண்ணணும். தேர் ஆர் இவ்வளோ மென் அண்ட் உமன் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி, ஹவு மெனி பீப்புள் ஒர்க் இன் த கம்பெனி இன் ஆல், லைக் இன் டோட்டல் எவ்வளோ மெம்பர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ மென் இவ்வளோ, உமன் இவ்வளோ, டோட்டல் எவ்வளோ அப்படின்னு அந்த கொஷின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். கடைசியில் அதுக்கு சம் கொஷினையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி சொல்யூஷனையும் எழுதி அதுக்கப்புறம் அதோட ஆன்சரும் எழுதணும். இது அடிஷனுக்கு. ஸோ அடிஷனோட கொஷின் எப்படி ஃப்ரேம் ஆகணுன்னா, அவங்க கொடுத்துருக்கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இன் ஆலாக டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் ஃபார்ம் பண்ணணும். சப்ராக்ஷனுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் இவ்வளோ, காஸ்ட் ஆஃப் அனதர் மோட்டர் சைக்கிள் இவ்வளோவா. ஸோ காஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒன் அனதர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஏ கம்பெனி பி கம்பெனின்ற மாதிரி எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ ஏ கம்பெனி மோட்டர் சைக்கிள் காஸ்ட் இவ்வளோ, பி கம்பெனி மோட்டர் சைக்கிள் காஸ்ட் இவ்வளோ, விச் மோட்டர் சைக்கிள் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் பை ஹவு மச், லைக் யாரோடது விலை அதிகமாக இருக்குது, பை ஹவு மச்னா எவ்வளோ ப்ரைஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சர் இந்த மாதிரி எழுதணும். ஸோ எக்ஸசைஸ் based on the given information, make one addition and one subtraction each and solve them. Like ஒரு addition பண்ணுங்க and subtraction பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுங்க. இப்போ இது ஒன்று நீங்கள் அடிஷன் பண்ணிங்கன்னா அனதர் ஒன்றை சப்ராக்ட் பண்ணுங்கள். இது ஒன்று அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். இதோட ஆன்சர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி மைண்டை நான் ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நீங்களாக அதை படிங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை ஒரு நாள் கொஷின் ஃப்ரேம் பண்ணிவிட்டு டீச்சர் ரைட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட லைக் சால்விங் பார்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த லெசனில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா டியூஷனில் லைக் கிளியர் பண்ணிக்கோங்க.